நம்ம தேசத்தோட தலைநகரான டெல்லியில ஷாம்நாத் மார்க். அங்க அதிகாரப்பூர்வமா அந்த ஊர் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருக்கிற நிறைய இடங்கள் பங்களாக்களா மாறி இருக்கு. அப்படி இருக்கிற பங்களாக்கள்ல முக்கியமானது 133 ஷாம்நாத் மார்க். இந்த மாதிரி பங்களாக்கள் இங்க நிறைய இருக்கு. மந்திரிகள் வருவாங்க போவாங்க. ஆனா இந்த ஒரு பங்களா மட்டும் 30 வருஷமா காலியா தான் இருக்கு. இந்த பங்களாக்குள்ள ஏதோ அமானுஷ்யம் இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு மந்திரி ராஜேந்திர சிங் அலைஸ் ராஜ் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தோட அந்த பங்களால தங்கறதுக்காக வந்தார். ராஜேந்திர சிங் என்னைக்கு குடும்பத்தோட இந்த பங்களாக்குள்ள காலடி எடுத்து வச்சாரோ அன்னையிலிருந்து அவரோட மகள் அலீனா அந்த பங்களால ஏதோ வித்தியாசங்களை உணர்ந்தா. எதனால தனக்கு மட்டும் அப்படி தோணுதுன்னு அவளுக்கு புரியவே இல்லை. அந்த டைம்ல நான் என்ன நினைச்சேன்னு இப்ப கூட என்னால சொல்ல முடியல. எங்க கார் அந்த பில்டிங்குள்ள பார்க் பண்ண உடனே எனக்குள்ள படபடப்பா இருந்துச்சு. அந்த ஃபீலிங் பின்னாடி ஒரு வார்னிங் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு அப்ப தெரியல. அலீனா, அம்மாவை உள்ள கூட்டிட்டு வா. இந்த வரேன்ப்பா. வாரியம்மா, இதுதான் இனிமேல் நம்ம தங்க போற பங்களா. எப்பவுமே நம்ம வசதிக்கு அதிகமான இடத்தை தாங்க நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. நம்ம தேவைகளுக்கு இது கொஞ்சம் அதிகம்னு தோணுது. மனுஷங்க எப்பவுமே தன்னுடைய எண்ணங்களை உயரத்துல வைக்கணும் ரீமா. எதுக்குன்னு தெரியுமா? அப்பதான் அவன் மத்தவங்க கண்ணுக்கு உயரத்துல தெரிவான். நீ வேணா பாரு ரீமா, இந்த பங்களால தங்கறதுனால நம்முடைய மரியாதை அதிகரிக்க தான் போகுது. என் ப்ராப்ளம்லாம் அத்தைக்கும் அலினாக்கும் அவங்களோட ரூம்ஸ் பிடிக்கணுங்கிறது தான். கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். உனக்கு இந்த பங்களாவை சுத்தி காட்டுறேன் வா. எந்த முட்டாள இந்த பங்களாவை கட்டினா? எந்த இடத்தையும் வாஸ்துபடி கட்டவே இல்லை. வாசல் வச்ச திசையும் சரியில்லை. அது நல்லதுக்கு இல்ல தெரியுமா? வாசல் வச்சிருக்கிறது யம தர்மராஜா திசை. அதனாலதான் இறந்து போனவங்களை தெற்கு திசையா பார்த்து படுக்க வைப்பாங்க. கதவு எப்பவும் கிழக்கு திசையில தான் இருக்கணும். அதே மாதிரி வீடும் இருட்டிக்கிட்டு இருக்க கூடாது, நல்ல வெளிச்சமா இருக்கணும். வீட்டுல பூஜை அறை இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? பூஜை அறை இருக்க வேண்டிய இடத்துல சாராய பாட்டிலா வச்சு அடிக்கிருக்காங்க. ஐயோ பகவானே, இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. நீயாவது உங்க அப்பா கிட்ட சொல்லலாம் இல்ல அலீனா? அலீனா, என்ன ஆச்சுமா? அலீனா, வாட் ஹேப்பன்? இந்த வீட்ல வாஸ்து எல்லாம் தலைகீழா இருக்கு. இந்த வீட்டை மொத்தமா சுத்தி பார்த்ததுல தோஷம் இருக்கிறது நல்லா தெரியுது. எனக்கு என்னமோ இந்த வீட்டை கட்டினவங்க வேணும்னே கட்டியிருப்பாங்களோன்னு தோணுது. இந்த வீட்ல தங்கி இருக்கிறவங்க என்னைக்குமே நல்லா இருக்க முடியாது. வாஸ்துவை நீதான் சரி பண்ணணும்பா. இங்க பாருமா, நான் இந்த வீட்டோட வாஸ்துவை மாத்தணும்னு முடிவு பண்ணா கூட வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ரூமையும் நான் மாத்த வேண்டியது இருக்கும். பங்களா எதுக்காகமா கட்டுறாங்க? நம்ம சௌகரியத்துக்காக தானே. ஏன் தேவையில்லாம வாஸ்துவை பத்தி யோசிக்கணும்? நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டேன். வேணும்னா வீட்டுல ஒரு பூஜை பண்ணா எல்லாம் சரியா போயிடும். பூஜை பண்ணியே ஆகணும், அதுவும் இப்பவே பண்ணணும். ஐயோ அம்மா, இப்பதானே வீட்டுக்கே வந்தோம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜை வச்சுக்கலாம். இப்ப மட்டும் நம்ம பூஜை பண்ணா நம்ம எல்லாரும் வெளியில தான் நிக்கணும். அத்தை சொல்றது கூட நிஜம் தானங்க. பூஜை பண்ணாம கிரக பிரவேசம் பண்ண கூடாது. ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க. நான் இப்பவே ஐயருக்கு ஃபோன் பண்றேன்.
அவர் வந்து 1 மணி நேரத்துல பூஜை எல்லாம் முடிச்சிடுவாரு. என்னாச்சுமா? யாரு நீ? சார், நான் இந்த வீட்டு வேலைக்காரன் சார். இது எப்படி உடைஞ்சது? நான் வெளியில க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். ஒருவேளை காத்துல கீழே விழுந்திருக்கும் சார். கதவை யாராவது திறந்து வச்சிருப்பாங்க. ஆனா அங்க கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி தானே இருக்கு. நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதம்மா. ஒருவேளை பூனை கூட தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா காஸ்ட்லியான பொருள் உடைஞ்சிடுச்சு. முதல்ல இந்த இடத்த க்ளீன் பண்ணு. சரிங்க சார். இனிமேல் இந்த மாதிரி சடனா யார் முன்னாடி வந்து நிக்காத. வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் உள்ள எடுத்து வை. நீ வாமா, போலாம் வா. புது வீட்டுக்கு நாங்க எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஷிஃப்ட் ஆன முதல் நாள்ல இருந்தே காயத்ரி ஹோமம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. எங்க அத்தை கூட அதைத்தான் சொன்னாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட்க்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு அவரு சாதாரணமா விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அத்தை அவர்கிட்ட இத பத்தியே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னோட ஹஸ்பண்டும் சரிம்மா உன் இஷ்டப்படியே செய்யறேன்னாரு. ஆனா எனக்கு மட்டும் ஏதோ மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. குழப்பம் இருந்துகிட்டே இருந்ததா. பூஜை எதுவும் பண்ணாமலேயே திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு. ஆமா ஆமா, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு இந்த வீடு பிடிக்கல. there is something strange about this place. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ no yaar, not that feelings. Hang on, I guess dad is calling me. Wait, I'll just call you after some time, okay? Bye. அம்மாடி அலினா, எங்க போற? அலீனா, என்னாச்சுமா? எதுக்காக இப்படி பயப்படுற? நீ அவ்வளவு வேகமா அங்க எங்க போற? டாடி, இங்க நின்னு இப்பதானே என்ன கூப்பிட்டீங்க. நான் உங்களை பார்த்தேன். என்னமாச்சு உனக்கு? மேல டோர் லாக் பண்ணி இருக்கு பாரு. சரி, அதெல்லாம் விடு. போய் பாட்டிமாவை கூட்டிட்டு வா. கார்டன்ல அவங்க தனியா இருக்காங்க பாரு. சீக்கிரமா போமா. வணக்கம் ஐயரே. நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன இது அபசகுணம் மாதிரி?
எதிர்பார்க்காம இதெல்லாம் நடக்குது. இப்ப பூஜையே பண்ணக்கூடாது. இதுக்கு மேல பூஜை பண்ணா அது நல்லது கிடையாது. நான் கிளம்புறேன். ஐயரே நில்லுங்க. திடீர்னு பூஜை பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் உங்ககிட்ட சொல்றேனம்மா, பூஜை பண்றதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு இது நல்ல முகூர்த்தமும் கிடையாது. இப்ப இந்த அபசகுணம் வேற. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயரே என்னங்க, நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க. இவன் ஐயரா இல்ல ஜோக்கரா? இந்த பூஜைலாம் பண்றதுனால எந்த லாபமும் இல்லைன்னு நான் சொன்னேன்ல. போலாம் வா, வா உள்ள வா. டேய் ராஜேந்திரா, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. பூஜையை கண்டிப்பா செய்யணும். நான் சொல்றத கேளு. பூஜை முடியற வரைக்கும் நாம எல்லாரும் ஹோட்டல்ல தங்கலாம். ஆமா டாடி, பாட்டி எப்போதுமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. என்னம்மா இப்பதானே பங்களாக்கு வந்தோம், முதல்ல எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க பாட்டிமா சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் பெரிய பார்ட்டி ஒண்ணு வச்சுக்கலாம். என்ன சொல்ற? நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, என் பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருப்பாங்க. வாங்க போலாம். நாங்க பண்ண பெரிய தப்பே அதுதான். வாஸ்து பூஜை எதுவும் பண்ணாமலேயே நாங்க அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம். ஏதோ அபசகுனம் நடக்க போகுதுன்னு நினைச்சோம். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நான் இது வரைக்கும் நினைக்காதது நடந்தது. கனவுல கூட நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நான் என் ஹஸ்பண்ட்க்கு ஸ்ட்ரிக்டா எடுத்து சொல்லிருக்கணும். நாம வாஸ்து பூஜை எதுவும் பண்ணாம ஷிஃப்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும். பட் என்னன்னே தெரியல, என்னால அப்போ அப்படி சொல்ல முடியல. அந்த பங்களாக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னங்க, அந்த கதவை மூடுங்க. நான் கதவை மூடிட்டுல வந்தேன். மறுபடியும் விளக்கேத்து. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் பிடி. இங்க பார், இதுக்கப்புறம் நீ ஈஸியாவே விளக்கேத்தலாம். சாமிக்கு ஏத்துற விளக்க ஏத்த முடியலன்னா இது அபசகுனம் இங்க தானங்க? பாரு, நீ கூட தயவு செஞ்சு அம்மா மாதிரி பேசாத. என் மனைவி ரீமா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட் இல்ல? வாட்ஸ் ராங் வித் யூ மா? ஒரு நிமிஷம். ஹலோ. சார் சொல்லுங்க. நானும் அவர் போனுக்காக தான் சார் வெயிட் பண்றேன். அவர் கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போடுங்க. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, டைரக்டா போய் அவரை மீட் பண்ணி பேசலாம். ஹலோ, ஹாய் விக்கி. அம்மா பாத்து. அட கடவுளே. அலினா, இங்க வா. எங்க போன நீ? பாட்டியை தனியா விட்டுட்டு எங்க போன நீ? அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா இப்ப யார் போன் பண்ணது? யாருகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவளை திட்டாத. எனக்கு என்னமோ யாரோ என்னை தள்ளி விட்ட மாதிரி தோணுது. I'm sorry டாடி. வாங்கம்மா போலாம். அன்னைக்கு அந்த பங்களால ராஜேந்தர் சிங்கும் அவர் குடும்பமும் நிம்மதியா தூங்குனாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்கல.
மத்தவங்க சொல்ற மாதிரி அந்த பங்களால அன்னைக்கு எந்த அமானுஷ்ய சக்தியும் வெளிப்படல. ஆனா அது உண்மை கிடையாது. நிஜமான உண்மை கூடிய சீக்கிரம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய போகுது. Let's meet up somewhere. We have lot of fun. என்ன பண்ற? சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்ல? சரி ஓகே, அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது நல்ல மூவிக்கு போலாமா? ரொம்ப நாளாச்சு நம்ம ரெண்டு பேரும் தனியா மூவிக்கு போய். Hey, இங்க பார், நீ எதுக்காக என்ன சினிமா கூப்பிடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு சினிமா ரொம்ப போர். இப்ப நீ எங்களுக்கு சொந்தமானவ. What? Vicky, are you okay? இப்ப நீ எங்களுக்கு தான் சொந்தம். Vicky, is that you right? நீ எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். விக்கி, விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, ஓகே? தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத, idiot. ஐயோ குப்தா சார், சொன்னேன்ல நான் கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணுவேன்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல நமக்கும் சிஎம்முக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. எப்ப அரேஞ்ச் பண்றீங்க? ஹலோ 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 ஹலோ. அலீனா, உன் போன்ல சிக்னல் இருக்காமா? அலீனா எங்க போயிருப்பா? What is this dear? ஏன் இப்படி சடனா காலை கட் பண்ற? ப்ளீஸ் டியர், ஏதாவது சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளில வா. நான் உன்னை உடனே மீட் பண்ணும், உன்னை பார்க்கணும் போல இருக்கியா? அலீனா, அலீனா. டாடி, டாடி ஸ்விமிங் பூல்ல யாரோ இருக்காங்க. இந்த ராத்திரி நேரத்துல விக்கி எதுக்காக உனக்கு போன் பண்றான்? எதுக்காக போன் பண்றான்னு கேட்டேன். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது உன்னதான். முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லு. டாடி, ஸ்விமிங் பூல்ல யாரோ இருக்காங்க. வளர்றத நிறுத்திட்டு முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. டாடி, ஐ ஸ்வேர், ஸ்விமிங் பூல்ல நான் யாரையோ பார்த்தேன். ஐ அம் நாட் லைங் டாட். நான் உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்ல போறேன்? உண்மையை எப்படியாவது மறைக்கணும்ன்றதுக்காக தானே இப்படி நாடகம் ஆடுற. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. இதுல செல்லன்னு சேவ் பண்ணிருக்கியே, அது யாரு? செல்லன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கியே, அது உன் காலேஜ் ஃப்ரெண்ட் விக்கி. அவன் தானே? எதுக்காகமா இப்படி எல்லாம் செய்யற? எத்தனையோ தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், முதல்ல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி டிகிரி வாங்குற வழிய பாருன்னு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணு, நான் உன் வழியில தலையிட மாட்டேன். நான் சொல்றது இப்போவாது உனக்கு புரியுதா? டாடி, நான் சொல்றது நம்புங்க ப்ளீஸ். நான் அவகிட்ட பேசிக்கிறேங்க. நீ அவகிட்ட பேசுறது மட்டும் இல்ல, ஒழுங்கா புத்திமதி சொல்லு. இதுதான் உனக்கு கடைசி வாணி. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு என்னால உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியாது. நான் ஸ்விம்மிங் பூல்குள்ள போன உடனே அப்படியே யாரோ 3 பேர் நிக்கிறத பார்த்தேன். நான் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. என் காலையும் கையும் யாரோ இழுக்கிற மாதிரி இருந்தது. நான் அப்படியே தண்ணிக்குள்ள முழுகி இருந்தேன். ஐ வாஸ் ட்ரைங் டு கம் அவுட். இத பத்தி எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் எவ்வளோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணேன். பட் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு விஷயம், என் பாட்டி நான் சொன்னதை நம்பினாங்க.
மம்மி என்ன யாரோ கீழே இழுத்து போட்டுட்டாங்க. ஒண்ணு இல்ல மம்மி நீ என்ன ஏதாவது நம்புங்க. கெட்ட இங்க கனவு யாரோ கண்டு- இருக்காங்க. நான் இங்க வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றதை கேளுமா, நான் சொல்றதை கேளு. நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க. மம்மி என்ன நம்புங்க ஒண்ணு ப்ளீஸ். இல்லம்மா ஒண்ணு இல்ல பயப்படாத அம்மா சொல்றேன்ல ஒண்ணு இல்ல எழுந்துரு எழுந்துருமா என்னங்க ஏதோ தப்பு நடக்குதுங்க. அலினா எப்படி பயப்படுறா பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. நேத்து அவகிட்ட நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசினேன்ல. அந்த பையன் பேர் என்ன? விக்கி. அதான் இப்படி நடிக்கிறா. இப்படி பண்ணா பரிதாபப்படுவோம், அப்படியே அவளை வெளியில அனுப்புவோன்னு அவ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு மட்டும் இல்லங்க, இந்த வீட்ல ஏதோ நடக்குதுன்னு எனக்கும் தோணுது. இந்த வீட்ல பேய் பிசாசு. உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருக்கா? முட்டாள் தனமா பேசாத. காத்து, கருப்பு, பேய், அபசகுணம் இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு இந்த வீட்ல என்ன இருக்கு? எதுக்காக நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க? நாங்க சொல்லும் போதெல்லாம் எங்க வாய் அடைக்கணும்னு தான் பாக்குறீங்க. ஆனா தயவு நாங்க செஞ்சு சொல்றதை நீங்க கேட்கவே will you shut up? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறதை நிறுத்துங்க. அலீனா கூட இன்னைக்கு நான் படுத்துக்கிறேன். வாங்கம்மா. வேண்டாம், நீ போய் படுத்துக்க. மீதி எல்லாம் நாளை காலையில பேசிக்கலாம். அலீனா, மத்தவங்க உன்னை நம்பலைனாலும் நான் உன்னை முழுசா நம்புறேன். எனக்கு நல்லா தெரியும், இந்த வீட்ல கண்டிப்பா ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையில இது மாதிரி எத்தனையோ பார்த்துட்டேன். பேய் பிசாசெல்லாம் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பலகீனமா இருக்கிறவங்கள தான் பயமுறுத்தும். அதனால நீ தைரியமா இருக்கணும். இன்னையில இருந்து நான் உன் கூட தான் தூங்க போறேன். உனக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். நான் நாளைக்கே சுவாமிஜியை வீட்டுக்கு வர சொல்றேன். அவர் நமக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவாரு. இந்த வீட்டுக்குள்ள என்ன அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லுவாரு. இங்க பாரு, நான் பொலிட்டிக்கல் மீட்டிங் போறேன். ஓகே சார். பாப்பா வீட்ல தனியா இருக்கா, நீ எங்கேயும் வெளியில போகாத. நீங்க பயப்படாம போங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே.
நீங்க இத பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ராஜேந்திரட்ட இத பத்தி பேசியிருப்பேன். இந்த வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் இந்த மாதிரி சங்கடங்களை சந்திச்சு தான் ஆகணும். இந்த வீடு ஆத்மாக்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு அமானுஷ்ய சமாதி மாதிரி. இந்த வீடு சொல்லப்போனா ஏறக்குறைய ஒரு ஜெயில் மாதிரி. ஜெயில இருந்து எப்படி கைதிகளால தப்பிக்க முடியாதோ அது மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்களை கொல்லாம விடாது. எதுக்காக இவங்க எல்லாரையும் கொல்றாங்க? அதிகாரத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக. இந்த ஆத்மாக்கள் நினைச்சா அதுங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். மனுஷங்களை அதுங்க பக்கத்துல கூட இழுத்துக்கும். நான் உடனே அலினாவை கூட்டிட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஆத்மாக்கள் அலினாவை இதுக்கு மேலேயும் விடாது. இந்த வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் சரி, அவங்கள யாரு உயிரையாவது எடுக்காம விடாது. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஏதாவது ஒரு வழி இருக்கும் இல்லையா? அலினா அலினா இங்க வேண்டாம். அவளை வேற ஏதாவது ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த பிரச்சனைய நீங்க தான் இந்த வீட்லயே இருந்து தீர்த்து வைக்கணும். நான் சொல்றத தயவு செஞ்சு ஜாக்கிரதையா கேளுங்க. அப்போ அவர் பாட்டி கிட்ட அலீனாவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் ராஜேந்திரன் கிட்ட அந்த வீட்டை பத்தி பேசினார். சில இடங்கள்ல வாஸ்து சரியில்லைங்கிறதையும் விவரமா சொன்னார். அலீனா உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்கிறதையும் சொன்னார். அலீனாவுடைய நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜேந்திரனும் பயந்தார். உண்மையாவே பேய் பிசாசு இருக்கணும், மாய மந்திரங்கள் இருக்கணும், வாஸ்து தோஷங்கள் இருக்கணும் நம்பினார். அதுக்கப்புறம் அந்த பங்களாக்குள்ள இருக்கிற ரகசியங்களை அங்க இருக்கிற வேலைக்காரன் விளக்கமா சொன்னான். அப்பதான் அவங்களுக்கும் அந்த பங்களாவை பத்தி உண்மை தெரிஞ்சது. 1981 கிஷன் சிங்ங்கிறவர் அந்த வீட்டு வாஸ்துவை மாத்திட்டார். இனிமேல் இந்த வீட்டுல இருக்கிற ஆத்மாக்கள்லாம் சுதந்திரமா இருக்கலாம். நான் இந்த வீட்டுல அமானுஷத்தை வளர்த்து உங்க எல்லாரையும் இன்னும் சக்திமயமாக்க போறேன். இப்ப நீ இந்த பிரபஞ்சத்தையே
அதிகாரத்துல ஆளலாம். மனுஷன் தன்னை ஒரு சக்தி வாய்ந்தவனா மாத்திக்கிறதுக்கு எந்த தப்ப வேணா செய்வான். அதனாலதான் அந்த வீட்டுல துர்பூஜைகள் செய்யப்பட்டது. அப்பதான் துராத்மாக்களோட சக்தி இன்னும் அதிகமாயிடுச்சு. வேணும்னே அந்த வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கிறதா வெளிக்காட்டிக்கிட்டாங்க. அப்பதான் துராத்மாக்கள் அந்த வீட்டுக்குள்ள சுதந்திரமா உலாவ முடியும். அவங்களோட கெட்ட சக்தியை பெருக்கிக்கிறதுக்கு இது அவங்களுக்கு நல்ல வழியா இருந்தது. அந்த வீட்டுல இருந்த வேலைக்காரன் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பூஜைகளை கண்ணால பார்த்தது மட்டும் இல்லாம அந்த ஆத்மாக்களோட பழகம் ஆரம்பிச்சான். இந்த வீட்டுக்கு இந்த பேரை அவன் தான் கொண்டு வந்தான். இன்னைக்கும் இந்த பங்களாவை சாபத்துக்குரிய பங்களான்னு தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த பங்களால சுதந்திரமா இருக்கிறதுனால ஆத்மாக்கள் தங்கள் சக்திகளை இன்னும் வளர்த்துக்குது. அது இந்த பங்களாக்குள்ள வரவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுது. இங்க பாருங்கய்யா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த வீட்டுல இருக்கிற ஆத்மாக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அலீனாவை விடவே விடாது. உங்களை நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. எப்படியாவது என் பொண்ணை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க. எப்படியாவது காப்பாத்துங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீட்டுல இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவங்கள அடக்கணும்னு நினைக்கிறது முடியாத விஷயம். இந்த வீட்டுல இருக்கிறதுனால அதுங்களுடைய சக்தி இன்னும் பெருகித்தான் இருக்கும். ஆத்மாக்களுடைய சக்தி அதிகமாகிறதுக்கு தான் இந்த வீட்டுல அமானுஷ்யமே இருந்தது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நடக்கிறது தான் நடக்கும். எங்களை இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? உங்களால எதுவும் செய்ய முடியாது. அது உங்க அம்மாவால மட்டும்தான் செய்ய முடியும். எங்க அம்மாவுக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். இப்ப எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. சரி, நான் இப்ப புறப்படுறேன். நான் இப்ப கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும். நான் உங்க எல்லாருக்கும் சேர்த்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் கிளம்புறேன். அந்த கடவுள் உங்களையும் குடும்பத்தையும் காப்பாற்று. என் குடும்பத்துக்கு எது நடந்தாலும் அது என்னால தாங்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் நான் காப்பாத்தியே தீருவேன். நான் எப்படியாவது காப்பாத்துவேன். ரீமா, ரீமா, நம்ம உடனே இங்க இருந்து போயிடலாம். எப்படிங்க இந்த நிலைமையில இதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல போய் அம்மாவை கூட்டிட்டு வா. அலீனா, அலீனா, வாமா, வாமா, போயிடலாம். டாடி, வாமா, இங்க இருந்து நம்ம முதல்ல போயிடலாம். வாமா. எல்லா கதவும் மூடி இருக்குங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம முதல்ல இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். வா, அந்த பக்கம் போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, அந்த பக்கம் போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. என் கூட வாங்க. யாரும் பயப்படாதீங்க, என் கூட வாங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா, அம்மா, நீங்க எங்கம்மா போயிட்டீங்க? போய் கொஞ்சம் ஒரு சுத்தியில அணி எடுத்துட்டு சீக்கிரம் வா. அம்மா, இப்ப எதுக்குமா அதெல்லாம்? நம்ம முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போலாமா? முதல்ல போய் எடுத்து வாங்க. அலினா, பாட்டி கூடவே இரு. பாட்டி கூடவே இருமா. அம்மா, அம்மா, இந்தாங்கம்மா. இதை வச்சு என்னம்மா செய்ய போறீங்க? அந்த இடத்துல அடி. வாங்கம்மா, போங்க. வாங்கம்மா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். வாங்கம்மா. நான் சொல்றது கேளுங்க. நீங்க நீங்க முதல்ல போங்க. அம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. அப்பா
சம்பவம் நடந்து 4 வருஷம் ஆச்சு. பட் இந்த சம்பவம் எனக்கு நேத்து நடந்த மாதிரி இருக்கு. நான் இப்போ உங்க முன்னாடி உயிரோடு இருக்கேன்னா அது எங்க பாட்டியால தான். இது உண்மை. எப்படி மனுஷங்களுக்குள்ள வித்தியாசமானவங்க இருக்காங்களோ, நல்லவங்க கெட்டவங்க கோழைங்க, இந்த மாதிரி ஆத்மாக்குள்ள நிறைய இருக்கு. நல்லது கெட்டது தைரியமானது, இது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம காயத்ரி பூஜை பண்றதுனால நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயம் கொண்டு வரலாம். அதே மாதிரி தாந்திரீக மந்திரத்தினால நாம நெகட்டிவ் சக்தியை கூட கொண்டு வர முடியும். டாக்டர் மெஹரா சொல்றபடி வாஸ்து சாஸ்திரம் படி கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் தான் எப்பவும் இருக்கும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனசையும் வாழ்க்கையையும் அது நல்லபடியா கொண்டு போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா வாஸ்து தோஷம் இருக்கிற வீட்டுல எல்லாமே அமானுஷ்யங்களா தான் நடக்கும். அந்த வீட்டுல நல்ல சக்திகள் இருக்காது, துர்சக்திகள் தான் இருக்கும். இதனாலதான் அந்த வீட்டுல ஆவி, கெட்ட ஆத்மா, பேய், பிசாசுகள், அமானுஷ்யங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். டாக்டர் மெஹரா என்ன சொல்றாங்கன்னா, எந்த வீட்டுல இருக்கிற சக்தி பலகீனமா ஆயிட்டு வருதோ அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யங்களும் துர்சக்திகளும் என்னதான் நாம தடுத்தாலும் உள்ள வந்துடும். இதே மாதிரி ஒரு விஷயம்தான் ஷாம்நாத் மார்க்லயும் நடந்தது. வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷத்தை தங்களுக்கு அனுகூலமா மாத்திக்கிட்டு சில பேர் அவங்க வீட்டையே சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அமானுஷ்யத்தை நுழைய அனுமதிச்சாங்க. அதனாலதான் அந்த வீட்டுக்கு வரவங்க எல்லாம் பிரச்சனைகள் அனுபவிச்சாங்க.